வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வேலை நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2026 ஆல் பாஸ் கிடையாது. கல்வித்துறை தமிழக அரசு சற்று முன்பு அதிர்ச்சி தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கேன். ஸோ நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில் சொல்லியிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026 யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் பொருந்தும், யார் யாருக்கு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. அதாவது இந்த அகாடமிக் இயர் இந்த 2025-26 அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆல் பாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா பொருந்தும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா +1 ஃபெயில் ஆகிட்டு இப்போ 12th படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்களுக்கு +1 தேர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக வெளியான தகவல், கடந்த ஆண்டு +1 ஃபெயிலான மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வு +1 பொதுத் தேர்வு நடத்தப்படும். பள்ளி கல்வித்துறை கடந்த கல்வியாண்டில் +1 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் பெரும்பான்மையான பள்ளிகளில் +1 வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் தராமல் பெயரளவுக்கு பாடங்களை நடத்திவிட்டு +2 பொதுத் தேர்வுக்கு மாணவ மாணவிகளை தயார் செய்யப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளில் மாணவ மாணவிகளால் சிறப்பான பங்களிப்பை வழங்க முடியவில்லை என்று தகவல் வெளியானது. இதற்கு தீர்வு காண +1 மாணவ மாணவிகளுக்கு 2017-18 கல்வியாண்டில் இந்த பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது. கடந்த 2024-25 கல்வியாண்டில் +1 பொதுத் தேர்வை 8,07,098 மாணவ மாணவிகள் எழுதினர். துணைத் தேர்வு எழுதியவர்களில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7.13 லட்சம் பேர், அதாவது 92.9% பேர் தேர்ச்சி பெற்றனர். 63,866 பேர் தேர்ச்சி பெறவில்லை. இவர்களுக்கு துணைத் தேர்வு கடந்த மாதம் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தேர்வு முடிவுகள் 31 பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது தமிழக அரசு சார்பில் மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. அதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தப்படும். +1 மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படாது. இந்த நடைமுறை இந்த கல்வியாண்டே அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு மற்றும் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் +1 பொதுத் தேர்வு எழுதியவர்கள் ஏராளமான மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெறாமல் உள்ளனர். அவர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்துமா என்ற கேள்வி எழுந்தது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில கொள்கை கல்வியின் அடிப்படையில் இந்த கல்வியாண்டு முதல் +1 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. அரசாணையில் இந்த அறிவிப்பு 2025-26ஆம் ஆண்டில் +1 படிப்போருக்கு மட்டுமே பொருந்தும். கடந்த கல்வியாண்டில் +1 பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் அவர்களுக்கு தேர்ச்சி பெறும் வரை தேர்வு நடத்தப்படும். இது தொடர்பாக விரிவான அறிவுறுத்தல்கள் பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசாணையாக வெளியிடப்படும் என்று கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நியூ அகாடமிக் இயரில், அதாவது 10th பாஸ் பண்ணி +1 இப்போ வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆல் பாஸ், +1 பப்ளிக் கிடையாது. ஏற்கனவே பார்த்தோன்னா கடந்த ஆண்டுகள் அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் +1 ஃபெயில் ஆகிருப்பாங்க, மறுபடியும் அட்டெம்ப்ட் அவங்க எழுதணும். ப்ரைவேட் கேண்டாக இருந்தாலும் சரி, ரெகுலர் கேண்டாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.